आर्थिक மேற்கு வங்கத்தில் आत्मनिर्भरता 2 கட்டங்களாக 23, 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மேற்கு வங்கத்திற்கான பாஜக தேர்தல் அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்து வருகிறார். இது குறித்த விரிவான விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், என்னென்ன வாக்குறுதிகள் பாஜக தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? சரவணன் வணக்கம். மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்குமே மிகவும் பாஜக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு தீவிர பிரச்சாரங்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு தேர்தல் வந்துவிட்டாலே அந்த தேர்தல் அறிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக இருக்கும் என்று கூறுவார்கள். அந்த வகையில் மேற்கு வங்க தேர்தலுக்கான அந்த தேர்தல் அறிக்கையை தற்பொழுது பாஜக வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக அந்த தேர்தல் அறிக்கையை வாசித்து வருகிறார்கள். குறிப்பாக பாஜகவினுடைய ஆட்சி அமைந்தவுடன் குடும்ப தலைவிகளுக்கு 3000 ரூபாய் வழங்கப்படும் என்ற மிகப்பெரிய ஒரு உத்தரவாதத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே 2000 ரூபாய் அனைத்து மகளிருக்கும் கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட போது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்த பாஜக தற்பொழுது மேற்கு வங்கத்தில் எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்பதில் அவர்கள் பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாக வகுத்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு என்பது போடப்பட்டு அந்த தேர்தல் அறிக்கை குழு என்பது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று அங்கு இருக்கக்கூடியவர்களை சந்தித்து அவர்களுக்கான அந்த அறிக்கை என்பது பெறப்பட்டு தற்பொழுது அந்த அறிக்கை என்பது வாசிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மகளிருக்கு 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மம்தா பானர்ஜி அவர்கள் கடுமையாக எதிர்க்கக்கூடிய, அதாவது எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்க்கக்கூடிய அந்த பொது சிவில் சட்டம் என்பது 6 மாதத்திற்குள்ளாக அமல்படுத்தப்படும் என்பதை அமித்ஷா அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொது சிவில் சட்டத்தை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த பல்வேறு மாற்றங்கள் செய்ய வேண்டும், பாஜக தங்களுடைய ஒரு யுக்தியாக அதை பயன்படுத்தக்கூடாது என்பது விமர்சனமாக வைக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் 6 மாதத்தில் தங்களுக்கான அந்த புது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்பது அவர்கள் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு வாக்குறுதியாக விவசாயிகள், அதே போல தொழிலாளர் நலன்துறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து தொடர்ச்சியாக அமித்ஷா அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி அவர்களை வெளியிட்டு வருகிறார். आर्थिक மேற்கு வங்கத்தில் 2 आत्मनिर्भरता கட்டங்களாக 23, 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மேற்கு வங்கத்திற்கான பாஜக தேர்தல் அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்து வருகிறார். இது குறித்த விரிவான விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், என்னென்ன வாக்குறுதிகள் பாஜக தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? சரவணன் வணக்கம். மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்குமே மிகவும் பாஜக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு தீவிர பிரச்சாரங்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு தேர்தல் வந்துவிட்டாலே அந்த தேர்தல் அறிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக இருக்கும் என்று கூறுவார்கள். அந்த வகையில் மேற்கு வங்க தேர்தலுக்கான அந்த தேர்தல் அறிக்கையை தற்பொழுது பாஜக வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக அந்த தேர்தல் அறிக்கையை வாசித்து வருகிறார்கள். குறிப்பாக பாஜகவினுடைய ஆட்சி அமைந்தவுடன் குடும்ப தலைவிகளுக்கு 3000 ரூபாய் வழங்கப்படும் என்ற மிகப்பெரிய ஒரு உத்தரவாதத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே 2000 ரூபாய் அனைத்து மகளிருக்கும் கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட போது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்த பாஜக தற்பொழுது மேற்கு வங்கத்தில் எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்பதில் அவர்கள் பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாக வகுத்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு என்பது போடப்பட்டு அந்த தேர்தல் அறிக்கை குழு என்பது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று அங்கு இருக்கக்கூடியவர்களை சந்தித்து அவர்களுக்கான அந்த அறிக்கை என்பது பெறப்பட்டு தற்பொழுது அந்த அறிக்கை என்பது வாசிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மகளிருக்கு 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மம்தா பானர்ஜி அவர்கள் கடுமையாக எதிர்க்கக்கூடிய, அதாவது எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்க்கக்கூடிய அந்த பொது சிவில் சட்டம் என்பது 6 மாதத்திற்குள்ளாக அமல்படுத்தப்படும் என்பதை அமித்ஷா அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொது சிவில் சட்டத்தை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக
எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த பல்வேறு மாற்றங்கள் செய்ய வேண்டும். பாஜக தங்களுடைய ஒரு யுக்தியாக அதை பயன்படுத்தக்கூடாது என்பது விமர்சனமாக வைக்கப்படக்கூடிய சூழலில் 6 மாதத்தில் தங்களுக்கான அந்த புது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்பது அவர்கள் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு வாக்குறுதியாக விவசாயிகள் அதே போல தொழிலாளர் நலன்துறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து தொடர்ச்சியாக அமித்ஷா அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி அவர்களை வெளியிட்டு வருகிறார். வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.